இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு ஒரு புதிதாக ஒரு நோட்டு புத்தகம் தேவைங்க. ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கிறேங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேனாவும் வாங்கி வச்சுக்கிறேங்க. வழக்கம் போல் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு தான் நாம் இந்த பரிகாரத்தை துவங்கணும். அதனால் உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வச்சுட்டு முருகனையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வணங்கிக்கிட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த நோட்டு புத்தகத்தோட முதல் பக்கத்தில் ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதுங்க. அதுக்கு கீழே வேலும் மயிலும் துணை அப்படின்னு எழுதிட்டு ஒரு நட்சத்திர கோலம் போட்டு அதுக்கு உள்ள ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை அந்த நட்சத்திர கோலத்துக்குள்ள நாம எழுதிடணும். பரிகாரத்தை துவங்குறப்போ முதல் பக்கத்துல இதையெல்லாம் நாம எழுதணும். இப்போ அடுத்த பக்கத்தை திருப்பி வச்சுக்கிறேங்க. அடுத்த பக்கத்தை திருப்பிட்டு அந்த பக்கத்துல உங்களுடைய பிரார்த்தனை, அதாவது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் இருக்கும்ல, ஏதாவது ஒரு காரியம் நடந்து முடியணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த வேண்டுதல் அந்த பிரார்த்தனையை நீங்க அந்த